இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் பார்க்குறோம், ஆடியோட பார்ப்போம். யூ கேன் ஆல் கமெண்ட். இது வந்து தாவேகா கூட்டம் இல்லை, அவங்க இன்னும் கூட்டம்லாம் போட ஆரம்பிக்கல. அதிமுக கூட்டத்தில் மீண்டும் பறக்கிறது தாவேகா கொடி. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ கமெண்ட்டும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு கேட்கலாம். நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. அவங்களுடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல். பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையாராக இருந்து அவர் பேசும்போது அவர் கூட்டணியில் சேர்க்காத ஒரு கட்சியோட கொடி அங்க அசைத்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்றாருன்றதுக்கான வித்தியாசம். எவ்வளவு பலவீனமான தலைவர்னு. இப்போ வெளியே வர்றதுக்கான அவங்க விரும்பி வரலாங்க. அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இங்க எப்படி ரியாக்ட் பண்ண கூடாது. அவங்க ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சி வந்து ஆதரிக்கிறது, அவங்க தானா வர்றாங்க அப்படினா பெருமைப்பட வேண்டிய விஷயம். அத போய் என்ன வெளிய போட சொல்ல முடியுமா? நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் எவ்வளவு இம்பல்சிவா நமக்கு தெரியாம ஏதோ பேச்சு நடக்குது. ஆனா ஸ்பெகுலேஷன் நாம இங்க பேச முடியாது. மீண்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ. இப்போ திரு ஸ்ரீராம் அவர்கள் மிக சரியா ஒரு விஷயத்தை சொன்னாரு. கொள்கை எதிரின்னு பிஜேபி பொசிஷன் பண்ணிட்டு, அரசியல் எதிரின்னு திமுக பொசிஷன் பண்ணிட்டு, இன்னைக்கு தாவேகா பிஜேபி கூட கூட்டணிக்கு போனாலும் அல்லது பிஜேபியுடன் கூட்டணி வச்சு கூட அதிமுகவுடன் கூட்டணி போனாலும் புதிதாக ஆரம்பிச்ச கட்சி புதிதாகவே போயிடும். அதுக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட காரணம் இல்லை. எந்த காரணத்துக்காக ஒரு ஓட்டு போட போறாங்க மக்கள், அதனால you will lose the edge. எப்படி பார்த்தாலும் களம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியலை வழிநடத்த செல்வது, தேர்தலை நோக்கி இந்த சூழ்நிலையை கொண்டு போவது அல்லது தேர்தலை வெற்றிகரமாக சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க போவது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கான சமிக்கை தான் அதெல்லாம். எதுக்கான சமிக்கை? டாக்டர் ராமதாஸுக்கு பிடிச்ச பாட்டு தான் திருப்பி சொல்லுது. போக போக தெரியும், நேரம் இல்ல. இல்ல, எப்படி வேணாலும் பேசிக்கலாங்கிறத வந்து தெளிவா கர்ணா ரிப்ளை பண்ணி காமிக்கிறாங்க. கூட்டத்திலேயே கட்சி, அதாவது இருந்த இடத்துல இருந்தே கட்சி மாறுது. ராஜீவ்காந்தி கொண்டவர்களை வரவேற்று 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.